நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் இரண்டாவது முறையாக பதவியேற்றதிலிருந்து சர்வதேச அரசியலில் குழப்பமான சூழல் நிலவி வருகிறது. இந்த நிலையில் இறக்குமதி பொருட்களுக்கு இந்தியாவிற்கு 50% வரியை அமெரிக்கா விதித்தது பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி இந்தியா உள்பட பல நாடுகள் மீதான வரி விதிப்பை ட்ரம்ப் அறிவித்தார். பின்னர் அந்த நாடுகள் அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் செய்து கொள்வதற்கு கால அவகாசம் அளிக்கும் வகையில் ஜூலை 9ஆம் தேதி வரை வரி விதிப்பை ஒத்திவைத்தார். பின்னர் இந்த கால அவகாசம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் இந்திய பொருட்கள் மீது 25% வரி விதிக்கப்படுவதாக கடந்த வாரம் ட்ரம்ப் அதிரடியாக அறிவித்தார். இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கி அதிக லாபத்துக்கு இந்தியா விற்று வருகிறது. அதனால் இந்தியா மீதான வரியை கணிசமாக உயர்த்தப் போகிறேன் என்று மிரட்டல் விடுத்தார். அதாவது ரஷ்யாவிடம் இருந்து அதிக அளவிலான கச்சா எண்ணெயை வாங்கும் நாடாக இந்தியா உள்ளது. இதனால் அந்த பணத்தில்தான் உக்ரைன் போரில் ரஷ்யா பணத்தை செலவு செய்வதாகவும் ரஷ்ய போர் இயந்திரத்தால் உக்ரைனில் எத்தனை பேர் கொல்லப்படுகிறார்கள் என்பது பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. இதன் காரணமாக அமெரிக்காவிற்கு இந்தியா செலுத்தும் வரியை நான் கணிசமாக உயர்த்துவேன் என்றும் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருந்தார். இந்த நிலையில் இந்திய பிரதமர் மோடி வரும் 31ஆம் தேதியன்று அரசுமுறை பயணமாக சீனா செல்ல உள்ளதாக தகவல் வெளியானது. கடைசியாக அவர் 2019ஆம் ஆண்டில்தான் சீனாவுக்கு சென்றிருந்தார். காரணம் 2020ஆம் ஆண்டு இந்தியா சீனா நாடுகளுக்கு இடையேயான கல்வான் பள்ளத்தாக்கு எல்லைப் பகுதியில் மோதல் ஏற்பட்டது. இதில் இரு நாட்டு ராணுவ வீரர்களும் கொல்லப்பட்டனர். சுமார் 5 ஆண்டுகளுக்கு பின் பிரதமர் மோடி சீனா செல்ல உள்ளது கவனம் பெற்றுள்ளது. பிரதமர் மோடி சீனா செல்ல இருப்பதாக தகவல் வெளியான உடனே இந்தியாவிற்கு 50% வரி விதிப்பாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பானது இந்தியாவிற்கு தலையில் இடியை இறக்கியுள்ளது. வருகிற ஷாங்காய் மாநாட்டில் இந்திய பிரதமர், ரஷ்ய பிரதமர், சீன அதிபர் ஆகியோர் சந்திக்க உள்ள காரணத்தால் இந்த திடீர் அறிவிப்பு வெளியானதாகவும் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. ட்ரம்ப் கையெழுத்திட்ட நிர்வாக உத்தரவின்படி ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட 25% வரியுடன் கூடுதலாக 25% புதிய வரியும் செயல்படுத்தப்படும். இந்த கூடுதல் வரி 21 நாட்களுக்குள் அமலுக்கு வருகிறது. ட்ரம்பின் இந்த நடவடிக்கைக்கு பதிலளித்துள்ள இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம், ரஷ்யாவிலிருந்து இந்தியா எண்ணெய் இறக்குமதி செய்கிறது என்பதற்காக சமீப காலமாக அமெரிக்கா இந்தியாவை குறிவைத்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளது. மற்ற நாடுகளைப் போலவே இந்தியாவும் தங்கள் சொந்த தேசிய நலனுக்காக நடவடிக்கைகளை எடுக்கிறது. ஆனால் அதற்காக அமெரிக்கா இந்தியா மீது கூடுதல் வரிகளை விதிக்க முடிவு செய்திருப்பது மிகவும் துரதிர்ஷ்டவசமானது. இந்த நடவடிக்கைகள் முற்றிலும் நியாயமற்றவை என்பதை நாங்கள் மீண்டும் வலியுறுத்துகிறோம் என்றும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. முன்னதாக 69 நாடுகள் மற்றும் ஐரோப்பிய யூனியனுக்கு விதிக்கப்பட்டுள்ள புதிய வரி விதிப்பு உத்தரவில் கடந்த 31ஆம் தேதி ட்ரம்ப் கையெழுத்திட்டார். அதில் ஏற்கனவே 14 ஆண்டுகளாக உள்நாட்டு போரால் பாதிக்கப்பட்டுள்ள சிரியாவிற்கு 41% வரி விதிக்கப்பட்டிருந்தது. அடுத்ததாக லாவோஸ், மியான்மருக்கு 40%, சுவிட்சர்லாந்துக்கு 39%, ஈராக், செர்பியாவுக்கு 35% வரி அறிவிக்கப்பட்டது. இதனால் தற்போது இந்தியாவிற்கு உலக நாடுகளிலேயே அதிகபட்சமாக, அதாவது 50% வரியை அமெரிக்கா விதித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.